காரைக்கால் மாவட்டத்தில் வாக்குப்பதிவின் போது விவிபேட் இயந்திரத்திலிருந்து புகை வெளியானது பரபரப்பை ஏற்படுத்தியது. கொத்துக்குளம் அரசு பள்ளி வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்பட்ட விவிபேட் இயந்திரத்தில் திடீரென புகை வெளியானதும் அதிகாரிகள் அதனை வெளியே கொண்டு சென்று பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த தேர்தல் அதிகாரிகளும் தீயணைப்பு வீரர்களும் பேட்டரியை அகற்றி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த கோளாறு காரணமாக சுமார் 10 நிமிடங்கள் வாக்குப்பதிவு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. யாரை தான் முதல்வராக வைத்துவிட்டு சென்றேனோ அவரிடம் இருந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நிலைமை தனக்கு ஏற்பட்டதாக சசிகலா கூறினார். சிவகங்கையில் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட சசிகலா இவ்வாறு கூறினார். நான் சிறைக்கு போனதுல இருந்து உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். நான் அங்கேருந்து மீண்டு வந்ததே பெரிய பாடு. நான் யார முதலமைச்சரா வச்சுட்டு போனோமா அவர்கிட்ட இருந்தே நம்ம உயிரை காப்பாத்திக்க வேண்டிய ஒரு நிலைமை எனக்கு. தாவேக தலைவர் விஜய் ஆதரவுடன் முதலமைச்சராகலாம் என எடப்பாடி பழனிசாமி நினைத்ததாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அதை தான் தடுத்ததால் தன் மீது எடப்பாடி பழனிசாமி கொலை வரியில் இருப்பதாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த பரப்புரையில் செங்கோட்டையன் பேசினார். நான் விஜய் இவர் ஆதரிச்சு ஒரு முதலமைச்சராகி ஒரு 5000 கோடி சம்பாதிக்கிறான்னு நினைக்கிறாரு. அதை நான் விடல. இதுதான் பிரச்சனை. கொலை வரியில் இருக்கிற பேர்ல மனு தாக்கல் பண்ணதே செல்லாது சொல்ற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு ஆதரவாக அவரது 2 மகள்கள் வாக்கு சேகரித்தனர். குமாரசாமிப்பேட்டை பகுதியில் உள்ள கோவிலில் வழிபாடு நடத்திய பின்னர் சௌமியா அன்புமணியின் மகள்களான சம்யுக்தா மற்றும் சங்கமித்ரா ஆகிய இருவரும் மக்களிடம் ஆதரவு திரட்டினர். நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லுங்க. இந்த மாதிரி சௌமியா அன்புமணிக்கு ஒரு வாய்ப்பு சொல்லுங்க. உங்கள் வீட்டில் தெரிஞ்சிருக்கீங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தடி தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் ராமச்சந்திரன் திமுக அரசின் திட்டங்களை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். கெலமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தில் கிராமமாக சென்று வாக்கு சேகரித்த ராமச்சந்திரனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அப்பொழுது பேசிய அவர் வரும் தேர்தலில் 75,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தாம் வெற்றி பெறுவேன் என்றார். அரசியலில் நாகரிகம்தான் முக்கியம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அமைச்சரும் திமுக வேட்பாளருமான அன்பில் மகேஷ் பரப்புரை மேற்கொண்டார். ஆக நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான். அரசியல் பேசுங்க, கருத்து சார்ந்து மோதுங்க, கொள்கை சார்ந்து மோதுங்க. தயவுசெய்து இந்த மாதிரி கீழ்த்தரமான அரசியலை தயவுசெய்து நீங்கள் செய்துவிடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். வெற்றி வாய்ப்பை இழந்துவிடக்கூடாது என்பதற்காகவே உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். எங்க அங்கீகாரம் பொறுத்தவரைக்கும் அங்கீகாரம் என்னன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 8 சட்டமன்ற தொகுதியில் அங்க ஜெயிச்சாகணும். கொடுத்தது 4 தான். சரி, நீங்க அவங்க ஒரு 8 கொடுத்து அப்போ நாங்க எங்க சொந்த சிதத்துல போட்டி போடாம ஒரு வாய்ப்பு இழந்துட்டு நம்ம சொல்லலாம். 4 சிதல எங்க சொந்த சிதத்துல ஜெயிச்சாலுமே எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போறது கிடையாது. அனுமதியின்றி கொண்டு செல்லப்பட்ட கட்சி கொடிகளை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே உரிய அனுமதியின்றி கொண்டு செல்லப்பட்ட திமுக கொடிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருவாடானை அருகே திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவ்வழியாக வந்த வாகனத்தை சோதனை செய்தபோது அதில் திமுக கொடிகளை கொண்டு சென்றது தெரியவந்தது. இதையடுத்து அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பச்சலூரில் ஆவணங்கள் என்று எடுத்துச் செல்லப்பட்ட 68 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். ஏடிஎம்மில் நிரப்ப எடுத்துச் செல்வதாக அவர்கள் கூறிய போதும் அதற்கான ஆவணங்கள் இல்லாததால் வாகனத்தையும் பணத்தையும் அறந்தாங்கி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். கரூரில் உரிய ஆவணங்கள் என்று லாரியில் எடுத்துச் செல்லப்பட்ட 5,40,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. வாங்கல் சோதனை சாவடியில் லாரியை தடுத்து நிறுத்தி பறக்கும் படையினர் சோதனை செய்தபோது பணத்தை கைப்பற்றினர்.
பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் நரிக்குறவர் என மக்களுடன் நடனமாடி வாக்கு சேகரித்தார். பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் இடம்பை ஆர் தமிழ்ச்செல்வன் வேப்பந்தட்டை வட்டார பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது நரிக்குறவர் சமூகத்தவர்கள் நடனமாடியவருக்கு வரவேற்பு அளித்த நிலையில் அவர்களுடன் சேர்ந்து வேட்பாளர் இடம்பை ஆர் தமிழ்ச்செல்வனும் நடனமாடினார். பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கும் பல்வேறு திட்டங்களை திமுக அரசு அறிவித்து செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அவர் பரப்புரையின் போது இவ்வாறு கூறினார். யாரும் எதிர்பாராத விதமாக 5000 ரூபாய் ஒரே நேரத்தில் அக்கௌண்ட்ல போட்டாரு. ஆனா கொடுத்து முடித்த போட்டு காலையில 10 மணிக்கு போட்டப்ப 12 மணிக்கு நீங்க எடுத்துட்டீங்க. எதுக்குன்னா பிஜேபி கவர்மெண்ட் அதை திருப்பி எடுத்துருக்கலாம்னு சொல்லி பயப்பட்டு. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதி ஐஜேகே வேட்பாளர் சரண்யா வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆலத்தூர் வட்டார பகுதிகளான புதுக்குறிச்சி, சாத்தனூர், நத்தக்காடு, சிறுகன்பூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்பொழுது சாத்தனூர் கிராமத்தில் வாக்காளர்களின் காலில் விழுந்து வணங்கியதோடு அவர்களுக்கு துண்டு அணிவித்து வாக்கு சேகரித்தார். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் விசிக வேட்பாளர் மாலதியை ஆதரித்து அக்கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பரப்புரையில் ஈடுபட்டார். நயினார்பாளையம் பகுதியில் சிறுவத்தூர், கீரனூர், நீலமங்கலம், கூத்தக்குடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பரப்புரையில் ஈடுபட்ட திருமாவளவன் பாஜகவுடன் ஏன் கூட்டணி வைத்தோம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியால் கூற முடியுமா என கேள்வி எழுப்பினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் பாலு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நியூஸ் 18க்கு அவர் அளித்த பேட்டியில் தான் வெற்றி பெற்றால் மதுக்கடைகளை மூடுவோம் என வாக்குறுதி அளித்தார். லேண்ட் கிராபர்ஸ் இதையெல்லாம் நான் தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுப்பேன். அதனால் இந்த தொகுதியை மேம்படுத்தி தமிழ்நாட்டில் சிறந்த தொகுதியாக, தமிழ்நாட்டிலேயே சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக நான் செயல்படுவேன். திருவள்ளூர் தொகுதி திமுக வேட்பாளர் விஜி ராஜேந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக சார்பில் போட்டியிடும் விஜி ராஜேந்திரனுக்கு கடம்பத்தூர் மேற்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்.டி. சதீஷ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். பரமக்குடியில் பணமாலை அணிவித்து வேட்பாளருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் முத்தையாவுக்கு இளைஞர் ஒருவர் பணமாலை அணிவித்து கௌரவித்தார். பரமக்குடி நகராட்சிக்குட்பட்ட மலையான் குடியிருப்பு பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முத்தையாவுக்கு இளைஞர் ஒருவர் 100 ரூபாய் மற்றும் 200 ரூபாய் நோட்டுகளால் செய்யப்பட்ட பணமாலை அணிவித்து கௌரவித்தார். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி தாவேக வேட்பாளர் சாகுல் ஹமீத் பொதுமக்களுக்கு டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரித்தார். ராமநாதபுரம் தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிடும் சாகுல் ஹமீத் ரகுநாதபுரம், முத்துப்பேட்டை, பெரியப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது இனிப்பகம் ஒன்றுக்கு சென்ற அவர் அங்கிருந்தவர்களுக்கு டீ போட்டு கொடுத்து ஆதரவை திரட்டினார். பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் பொள்ளாச்சி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளையும் அதிமுக ஆட்சியில் செய்த திட்டங்களையும் கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கொள்ளுப்பற்றை மற்றும் பல்வேறு தொழில் செய்பவர்கள் வாழ்வாதாரம் மின்சார கட்டண உயர்வின் காரணமாக பெரும்பாலும் பாதிக்கப்பட்டு விட்டது. நெல்லையில் பார்வை குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வாக்களிப்பது குறித்தும் மாதிரி பயிற்சி நடைபெற்றது. தமிழ்நாட்டில் வரும் 23ஆம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதனை முறையாக நடத்த நெல்லை மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பார்வை குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வாக்களிப்பது குறித்து மாதிரி பயிற்சி நடைபெற்றது. இதனை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சுகுமார் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். செல்லுகிற இடமெல்லாம் தமிழ் மக்கள் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வெற்றி தேடித்தர வேண்டும் என்கிற மனநிலையில் இருப்பதாக வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். மம்தா பானர்ஜி சொல்வது போல் எந்த விதமான மறைமுக தொடர்பும் பிஜேபியிடம் இல்லை. பகிரங்கப்படுத்துகிறார் பிஜேபி எதிர்ப்பை. எனவேதான் நாங்களும் உறுதியாக அவரோடு இருக்கிறோம்.
மயிலாடுதுறை பேருந்து நிலையத்தில் வாக்காளர் விழிப்புணர்வு ஆட்டோ பேரணியை மாவட்ட தேர்தல் அலுவலர் ஸ்ரீகாந்த் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கி மயிலாடுதுறை நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக ஆட்டோ ஓட்டுநர்களுடன் மாவட்ட ஆட்சியர் தேர்தல் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி மலைவாழ் மக்களுடன் பாரம்பரிய நடனமாடி வாக்கு சேகரித்தார். சிங்கப்பதி மலைவாழ் கிராமத்திற்கு சென்ற முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களின் குலதெய்வ கோவிலில் வழிபட்டார். பின்னர் அவர்களுடன் உற்சாக நடனமாடி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தொகுதியை தமிழ்நாட்டிலேயே ரோல் மாடல் தொகுதியாக உருவாக்குவேன் என அத்தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். மரக்காணம் மீனவ கிராமத்தில் வாக்கு சேகரிப்பின் போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்றவுடனே நான் வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த கோரிக்கைகள் தான். இந்த கோரிக்கைகளுக்காக இந்த 5 ஆண்டுகள் இதே தொகுதியில் நான் தங்க போறேன். தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் காங்கிரசுக்கும் இடையே ரகசிய உறவு உள்ளதாக விளவங்கோடு தொகுதி பாஜக வேட்பாளர் விஜயதரணி விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் தாவேகா மத்தியில் ஒரு இணைப்பு இருப்பதாக பார்க்கிறேன். அதனால்தான் ராகுல் காந்தி பிரச்சாரத்திற்கு வரவில்லை. நன்றாக தெரிகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை அப்படிப்பட்ட ஒரு ரகசிய உறவுகளால் தான் அந்த கூட்டணியில் மிகப்பெரிய விரிசல் இருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். சாலையோர கடையில் தோசை சுட்டு வேட்பாளர் ஒருவர் கவனம் ஈர்த்தார். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் சாலை ஓர கடை ஒன்றில் தோசை சுட்டுக் கொடுத்த தாவேக வேட்பாளர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தாவேக சார்பில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் செந்தில்குமார் பூ மார்க்கெட் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது சாலை ஓர உணவு கடைக்கு சென்று தோசை சுட்டுக் கொடுத்து தனக்கு ஆதரவு திரட்டினார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை குறிவைத்து வேட்பாளர்கள் வாக்கு சேகரித்து வருகின்றனர். அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் தேயிலை பறித்தும் பழங்குடியினருடன் நடனமாடியும் ஆதரவு கேட்டனர். மறுபுறம் திமுக வேட்பாளர் பெண் தொழிலாளர்களுடன் சாப்பிட்டு அவர்கள் ஊட்டும் உணவை ஏற்றுக்கொண்டு வாக்குகளை கோரினார். விருதுநகரில் தேமுதிக தேர்தல் அலுவலக திறப்பு விழாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் புறக்கணித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தேமுதிக வேட்பாளர் விஜய் பிரபாகரன் தேர்தல் அலுவலக திறப்பு விழாவில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர். ஆனால் தங்களுக்கு முறையாக அழைப்பு விடுக்கவில்லை என்று கூறிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வெளிநடப்பு செய்ததுடன் முழக்கங்களை எழுப்பினர். தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன் வடை சுட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன் நல்லம்பள்ளி ஒன்றியத்தில் வெங்கடம்பட்டி, மாதைமங்கலம், குட்டூர் உள்ளிட்ட இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பெண்கள் நீண்ட வரிசையில் நின்று அவரை ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து மாதைமங்கலம் சென்ற அவர் பலகார கடையில் வடை சுட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம் தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் RV ரஞ்சித்குமார் தொகுதி நிதியில் இருந்து 1% கூட கமிஷன் எடுக்க மாட்டேன் என்று சத்தியப்பிரமாணம் செய்து வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்திற்கு சென்ற ரஞ்சித்குமாருடன் அவரது கட்சியினர் இருசக்கர வாகனம், திறந்தவெளி காரில் பேரணியாக சென்று ஆதரவு திரட்டினர். மயிலாடுதுறையில் வாக்காளர்கள் சட்டப்பேரவைத் தேர்தலில் 100% வாக்களிக்க வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற வாக்காளர் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியை மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடி தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று மயிலாடுதுறை இந்திய விளையாட்டு ஆணைய மைதானம் வரை ஓடி பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் பெரிய கருப்பனை புதுப்பட்டி கிராம மக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊர்கோயில் திருவிழா நிறுத்தப்பட்டது குறித்து ஆவேசமாக கேள்வி எழுப்பிய மக்கள் அமைச்சரின் வாகனத்தை 1 மணி நேரம் முற்றுகையிட்டனர். காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அமைச்சர் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். கோவை தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட சிங்கப்பதி மலை கிராமத்தில் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி நடனமாடி வாக்கு சேகரித்தார்.
முன்னதாக மலைவாழ் மக்களின் குலதெய்வ கோயிலுக்கு சென்று அவர் மனமுருகி சாமி தரிசனம் செய்தார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதி அதிமுக கூட்டணி ஐஜேகே வேட்பாளர் சரண்யாவை ஆதரித்து அக்கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஒரு நாடக கம்பெனி என்றும் திமுக அரசு மக்கள் மீது வரிச்சுமைகளை ஏற்றியுள்ளதாகவும் விமர்சித்தார். தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் பின்னால், எல்லா மக்களும் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறாங்க. நாகையில் கோவில் திருவிழா களை கட்டியது. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் திரௌபதி அம்மன் கோவிலில் திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. நாகூரில் உள்ள பழமையான திரௌபதி அம்மன் கோவிலில் ஆண்டு திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பால்குட ஊர்வலம் கோலாட்டம் மற்றும் நாதஸ்வர இசை முழங்க உற்சாகமாக நடைபெற்றது. ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனிக்கு எதிராக சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணை அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்தது. கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை ராமநாதபுரம் எம்பியாக இருந்த நவாஸ்கனி வருமானத்திற்கு அதிகமாக 23,58,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபொழுது வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிபிஐ தாக்கல் செய்தது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உரிய அனுமதி பெற்ற பிறகே கட்டுமான பணிகளை தொடங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அனுமதியின்றி கடல் அரிப்பு தடுப்பு கட்டுமான பணி நடைபெற்று வருவதாகவும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் ராம்குமார் ஆதித்தன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சதீஷ்குமார் ஜோதிராமன் அமர்வு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திடம் அனுமதி பெற்ற பிறகே கட்டுமான பணிகளை தொடங்க வேண்டும் என உத்தரவிட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் மகிமை மாதா கோயிலில் 548வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி தலைமையில் நடுவூர், மாதாகுப்பம், கோட்டைக்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இணைந்து புனித மகிமை மாதாவின் கொடியை ஏற்றினர். இதையடுத்து தேவாலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காலை முதல் மிதமான வெப்பம் நிலவிய நிலையில் மாலையில் அப்சர்வேட்டரி, அண்ணா சாலை, ஏரிச்சாலை, கல்லுக்குடி, பியர்சோலா சாலை, ஆனந்தகிரி, மூஞ்சிக்கல், கல்லறைமேடு, சீனிவாசபுரம், அண்ணாநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. நெல்லையில் மீனவர்கள் வலையில் சிக்கி உயிருக்கு போராடிய மலைப்பாம்பிற்கு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. வீரவநல்லூர் அருகே தாமிரபரணி ஆற்றில் மீனவர்கள் மீன்பிடித்த பொழுது அவர்கள் வலையில் மலைப்பாம்பு ஒன்று சிக்கியுள்ளது. படுகாயமடைந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த மலைப்பாம்பிற்கு நெல்லை கால்நடை மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் மலைப்பாம்பு இயல்பு நிலைக்கு திரும்பிய பிறகு வனப்பகுதியில் விடப்படும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். ராணிப்பேட்டையில் புதிய நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க லஞ்சம் பெற்றதாக ஜிஎஸ்டி அதிகாரிகள் 2 கைது செய்யப்பட்டனர். சோடிங்கர் பாறைமேடு பகுதியைச் சேர்ந்த பிரவீன் என்பவர் தனது நிறுவனத்திற்காக ராணிப்பேட்டை ஜிஎஸ்டி அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். இதற்கு மேற்பார்வையாளர் ரெங்கேஷ் மற்றும் ஆய்வாளர் பங்கஜ் ஆகியோர் 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பிரவீன் சென்னை சிபிஐ அலுவலகத்தில் புகார் அளித்த நிலையில் லஞ்சம் பெற்றதாக மேற்பார்வையாளர் ரெங்கேஷ் மற்றும் ஆய்வாளர் பங்கஜ் ஆகியோர் சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பழமை வாய்ந்த மாரியம்மன் கோயில் தேர் திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். தேரை உந்தித் தள்ளுவதற்காக கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து மணிகண்டன் என்ற யானை வரவழைக்கப்பட்டிருந்தது.
கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் மூளைச்சாவு அடைந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. கிளிமானூர் பகுதியைச் சேர்ந்த ஜெபி ஜெயக்குமார் என்பவர் தற்கொலைக்கு முயன்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இச்சூழலில் அவர் மூளைச்சாவு அடைந்ததை அடுத்து அவரது உடல் உறுப்புகளை பெற்றோர் தானம் செய்ய முன்வந்தனர். இதையடுத்து ஜெயக்குமாரின் இதயம், சிறுநீரகம், கண்கள் உள்ளிட்ட உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. பனையேறும் தொழிலாளி மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய காவல் உதவி ஆய்வாளரை பணிநீக்கம் செய்ய வேண்டுமென செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் தொழிலாளர்கள் மனு அளித்தனர். தென்காசி மாவட்டம் மருதமுத்தூரில் பனையேறும் தொழிலாளி மணிகண்டன் மீது காவல் உதவி ஆய்வாளர் இசைக்கு ராஜா துப்பாக்கியால் சுட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதில் மணிகண்டன் காலில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு அனைத்து மரமேறு மக்கள் நல சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் நல்லா கவுண்டர் நகர் பகுதியில் ஓய்வு பெற்ற மின்வாரிய அலுவலர் வீட்டின் பூட்டை உடைத்து 60 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. ஓய்வு பெற்ற மின்வாரிய அலுவலர் காடிமுத்து குடும்பத்துடன் திருச்செந்தூர் கோவில் சென்றிருந்த நிலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் நள்ளிரவில் வீட்டின் கதவை உடைத்து 45,000 ரூபாய் ரொக்கத்தையும் திருடிச் சென்றுள்ளனர். அக்கம்பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்ட சமரச மையம் சார்பில் நீதிமன்ற வழக்குகளை சுமூகமாக முடிக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட நீதிபதி தேன்மொழி கொடியசைத்து தொடங்கி வைத்த இந்த பேரணியில் சமரசமே அமைதிக்கான வழி என்பது உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி வழக்கறிஞர்களும் அலுவலர்களும் பங்கேற்றனர். காலவிரயமின்றி பயிற்சி பெற்ற சமரசர்கள் மூலம் வழக்குகளுக்கு எளிதில் தீர்வு காண முடியும் என தெரிவித்த நீதிபதி இதுகுறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் பொதுமக்களுக்கு வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் தங்களது நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்ததாக தம்பதி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலக்கிடாரம் பகுதியைச் சேர்ந்த பார்வதி என்பவர் தங்கள் நிலத்தை போலி ஆவணங்களை கொண்டு பதிவு செய்ததாக குற்றம் சாட்டினார். ஒரே இடத்துக்கு 3 பேத்துக்கு போட்டு கொடுத்துருக்காரு, போலியா பத்திரம் போட்டு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இவர் நான் போடல, நீங்க 3 பேத்துக்கு நாங்கள் கோர்ட்ல ஆர்டர் வச்சிருக்கோம், நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்றோம். இது ஆளே இல்லாம பொய்யான போட்டிருக்காங்க. சேலத்தில் கொலை வழக்கில் 9 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு கேரம் விளையாட்டில் ஏற்பட்ட தகராறில் நடந்த கொலையில் 9 குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதித்து SC/ST சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அன்னதானப்பட்டியைச் சேர்ந்த மனோஜ்குமார் கடந்த 2016ஆம் ஆண்டு நண்பர்களுடன் கேரம் விளையாடி கொண்டிருந்த பொழுது ஏற்பட்ட தகராறில் அடித்து கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கைதான பாஷா, பிரகாஷ், பெரியசாமி, வீச்சுக்குமார், மதுராஜ், நந்தகுமார், மணிகண்டன், சரவணன், வெள்ளையன் மணி ஆகிய 9 பேரையும் குற்றவாளி என அறிவித்து சேலம் வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் 9 பேருக்கும் தலா 11,000 ரூபாய் அபராதம் மற்றும் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. திருப்பத்தூர் அருகே கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்பனை செய்த நபர் கைது செய்யப்பட்டார். வெங்கலாபுரம் பகுதியைச் சேர்ந்த வேடி என்பவரின் வீட்டில் திருப்பத்தூர் கிராமிய காவல் நிலைய காவலர்கள் சோதனை செய்தனர். அப்பொழுது அவர் வீட்டில் 450 மதுபான பாட்டில்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவலர்கள் வேடியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் ஆன்லைன் மூலம் கடன் பெற்றுத் தருவதாக கூறி பெண்ணிடம் 6,69,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. தனது உணவகத்தை விரிவுபடுத்த கடன் தேடிய அந்த பெண்ணை மர்ம நபர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு ப்ராசஸிங் கட்டணம் என்ற பெயரில் சிறுக சிறுக பணத்தை பறித்துள்ளனர். டெல்லி, கேரளா உள்ளிட்ட மாநில வங்கிக் கணக்குகளுக்கு பணம் அனுப்பி ஏமாந்த அந்த பெண் சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கே உண்டு என இயற்றப்பட்ட சட்டத்திற்கு எதிரான வழக்கின் இறுதி விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் ஜூன் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி தலைமையிலான அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசின் பதில் மனுவுக்கு விளக்கமளிக்க மனுதாரர் மற்றும் பல்கலைக்கழக மானியக்குழு தரப்பில் அவகாசம் கோரப்பட்டது. இதையடுத்து அனைத்து தரப்பினரும் அதற்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் இறுதி விசாரணையை நீதிபதிகள் தள்ளி வைத்தனர்.